திருப்பாவை 15ஆம் பாசுரம். இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா தோழிகளும் அந்த உள்ள இருக்க பெண்ணும் உரையாடல் மாதிரி இருக்கிறது. வெளியில் இருக்க தோழிகள், என்னம்மா சின்ன கிளி போல் அழகும் குரல் வளம் படைத்த பெண்ணே, இன்னுமா தூங்குகிறாய்? அதற்கு அவள், பெண்களே, என்னை சிலுசிலுவென்று அழைத்து ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? தோ வந்து கொண்டிருக்கிறேன். தோழிகள், நீ பேசுவதில் வல்லவள், இது எங்களுக்கு முன்பே தெரியும். அவள், நீங்கள் தானம்மா வாய்ப்பேச்சில் வல்லவர்கள், போகட்டும், எதற்கு சண்டை? நானே வாயாடியாக இருந்து விட்டு போகிறேன். அதற்கு தோழிகள், விரைவாக வா, உனக்கென்று என்ன தனியான பாதையா? அதற்கு அவள், எல்லோரும் வந்து விட்டீர்களா? தோழிகள், எப்போதும் வந்து விட்டார்கள். சந்தேகம் இருந்தால் நீ வந்து எண்ணி பார்த்துக்கொள். வலிய குவள பீடம் என்னும் யானையை கொன்றவனும் தனது பகைவர்களின் பகைமையை நீக்குபவனும் மாமாயனும் ஆகிய கண்ணனை பாடி பரவுவோம், வா. ஓம் நமோ நாராயண. எல்லே இளங்கிளியே, இன்னம் உறங்குதியோ? எல்லே இளங்கிளியே, இன்னம் உறங்குதியோ? செல்லென்றழையேன் மின் நங்கை நீர் போதற்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே. நானேதான் ஆயிடுக வல்லீர்கள் நீங்களே. நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை? எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க. வல்லானை மாயனை பாடேலோரம் பாவாய். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க. வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய்.